பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடினபோது ராஜாவும் அவனோட யூதாவின் மனுஷர் யாவரும், எருசலேம் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கை கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனி முட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகளின் மேல் தூபம் காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாரிகளையும், பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்ரீகள் தோப்பு விக்கிரகத்து கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் வர சொல்லி கேபா முதல் பெயர்செபா மட்டும் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒலிவ முக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாய் இருக்கிற பட்டண தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் இடித்து போட்டான். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதற்கு மாத்திரம் உத்தாரம் பெற்றார்கள். ஒருவனும் மோளேகுக்கு என்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமார்த்தியை ஆகிலும் தீக்கடக்கம் பண்ணாதபடிக்கு இன்னோம் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோபேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மெலேக் என்னும் பிரதானியின் அறை வீடு வரைக்கும் அறை வீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டெரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கிருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாச மலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்திரோத்திற்கும் மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்தோமுக்கும் கட்டியிருந்த
மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலில் உண்டாக்கி இருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து, இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாய் கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளை தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளை சமேரியாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியின் எலும்புகளோடு விட்டு விட்டார்கள். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமேரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களை எல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களை எல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்பினான். பின்பு ராஜா, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்க்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்கிறவர்களையும் சொரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணம் அடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுதாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு
பார்வோன் நேகோ அவனை ஆமாத் தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றி யோவகாசை கொண்டு போய் விட்டான். இவன் எகிப்திலே போய் அங்கே மரணமடைந்தான். அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கீம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நெகோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின் கையிலே தண்டினான். யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ரூமா ஊரானாகிய பெதாயாமின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் செபுதாள். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது யோசியாவுடைய காரியம், அவனுடைய ஆட்சி காலத்தை குறித்து, அவன் என்ன செய்தான், அவன் எப்படி அரசாண்டான், எப்படி நாட்டை சுத்திகரித்தான் என்பதை இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசியா பிறப்பதற்கு முன் 300 ஆண்டுகளுக்கு முன் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்து இவர் பிறந்தார் என்பதை 1 ராஜாக்கள் 13:2 நாம் பார்க்கலாம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் அந்த ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைக்கிறது இதுவே அடையாளம் என்றான். பாருங்க, 300 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தீர்க்கதரிசி யோசியாவை பத்தி சொல்லி இப்படி ஒரு அதாவது குமாரன் பிறப்பான். அவன் அதாவது மேடைகள்ல ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். அப்போ மேடைகள்ல ஆசாரிகளை பலியிடுவான், எலும்புகள் எல்லாம் உன் மேல சுட்டரிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்துல நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா, அதுல அதாவது 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் பெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபீடம் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டரித்து தூளாக்கி விக்கிரக தோப்புகளை சுட்டரித்தான். அப்ப எரோபெயாம் உண்டாக்கின மேடைகளை எல்லாம் அவன் என்ன பண்றான், சுட்டரிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதுல 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களை எல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு. அப்போ 1 ராஜாக்களை கொடுத்த அந்த அதாவது தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறுகிறதை இங்க பார்க்கிறோம். ஆசாரியர்கள்லாம் பலிபீடத்தின் மேல கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டரித்து எருசலேமுக்கு திரும்பினான். அப்போ 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம், அதாவது அந்த வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் இந்த 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்துல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசியானா என்ன அர்த்தம்னா, யெகோவா உறுதுணையா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியருக்கு அவன் எதெல்லாம்
பலிபீடம் கட்டினானோ அதெல்லாம் இந்த யோசியா ராஜா தீட்டாய் என்ன பண்ணான், அதெல்லாம் தகர்த்தான். தீட்டாய் அவனை ஒதுக்கினான். அப்போ இந்த நாசமலை அப்படின்னா இந்த ஒலிவ மலை தான் இந்த இடத்துல நாசமலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா இந்த யோசியா ஆட்சிக்கு வந்த நாள் முதற்கொண்டு அவன் அந்த உடன்படிக்கையை அவன் உடன்படிக்கையை வாசிக்க சொல்லி தன் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு பணிந்தது மட்டுமல்ல, எல்லாரையும் அதாவது அந்த உடன்படிக்கைக்கு அவர்களை என்ன பண்றான், அவர்களை சம்மதிக்க வைக்கிறான். கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்டில் உள்ள மேடைகள் விக்கிரங்கள் எல்லாத்தையும் அவன் என்ன பண்றானா, சுட்டரித்து போட்டான் என்று இந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். அதே போல ஒருத்தனும் மோலேகுக்கு என்று தன் குமாரனையாகிலும் தன் குமார்த்தியாகிலும் தீக்கடம் பண்ணாதபடிக்கு. அப்போ அவங்க பிள்ளைகளை அதாவது அது அவங்க கடவுளுக்கு என்ன பண்ணாங்களாம், அவங்கள தீக்கடக்கம் பண்ணினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் இவன் என்ன பண்ணானா, நாட்டிலிருந்து அதை தீட்டாய் அதை ஒழித்து கட்டியதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவன் எல்லாவற்றை செய்தாலும் சாலமோன் உண்டாக்கின மேடைகளை அவன் தகர்க்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி யோசியா தன்னுடைய நாட்கள் முழுவதும் ஆண்டவருக்கென்று அவன் உண்மையாய் அவன் ஆண்டவருக்கென்று அவன் அதாவது வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அதுல 25ஆம் வசனத்துல அவன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழு ஆத்துமாவோடு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை அதாவது தன் மனதை சாய்த்தான், ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தான். ஆண்டவரை சார்ந்து கொண்டதுனால அவனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் எழுமினதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா இந்த அதாவது எசேக்கியா ராஜா விசுவாசத்துல அவன் வல்லவனா இருந்தான். அதாவது 18:5 அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல யோசியா கீழ்ப்படிதல்ல வல்லவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இப்போ இந்த யோசியா கடைசியில என்ன பண்ணா, ஆண்டவருடைய வார்த்தையை ஆலோசனையை கேட்காம திடீர்னு அவன் என்ன பண்றான், போருக்கு போறான். இப்படி போருக்கு போனதுனால, ஆலோசனை கேட்காம திடீர்னு போனதுனால பார்வோன் நேக்கோ என்கிற அவர் ராஜாவால அவன் என்ன பண்ணப்படுறான், கொல்லப்படுகிறான் என்று 29ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான், ஆண்டவருக்கென்று எல்லாத்தையும் தீட்டானதெல்லாம் தகர்த்தான், எல்லா நல்ல காரியங்களை செய்தான். ஆனால் ஒரு காலகட்டத்துல அவன் ஆலோசனையை கேட்காம ஆண்டர்கிட்ட, அதாவது அந்த யுத்தத்துக்கு போலாமா வேணாமான்னு கேட்காம திடீர்னு அவன் போருக்கு போனதுனால அவன் மரணம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் வசனம். 30ஆம் வசனத்துல அவனை அடக்கம் பண்ணுகிறார்கள். அதன் பிறகு அவனுடைய மகன் யோவகாஸ் அவனை ஆட்சிக்கு கொண்டு வராங்க. அவன் ஆட்சிக்கு வரும்போது 23 வயதாகுது. அவன் என்ன பண்றான், அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் மரணம் அடைந்த பிறகு யோயாக்கீம் அவனுடைய மகன் என்ன பண்றான், ராஜாவாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, அவனும் ஆண்டவருக்கு பிரியமில்லாம பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி என்ன சம்பவித்தது என்பதை நாம் அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசியா ராஜா தீர்க்கதரிசினால தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு பிறந்தவன். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இருந்தான். அவனை போல ஒரு ராஜா முன்னையும் பின்னையும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் கடைசியில ஆண்டவருடைய வார்த்தைய ஆலோசனை கேட்காம ஒரு போருக்கு போனதுனால மரணம் அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கணும். எப்பொழுதும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் சுயமாய் சில காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு வெட்கமும் அவமானம் நிந்தையும் நேரிடும். ஸோ ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் சுயமாய் செய்யாமல்
தேவ சித்தத்தின்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நந்தியோடு ஸ்துதிக்கிறபரபலபரபா ஷபரபா லிபா கரபா தீரபா. அப்பா அந்த யோசியா ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளவனாய், உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவனாய், ஆண்டவரே உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டவரே தன் முழு இருதயத்தோட ஆத்துமாவோடு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அவன் நாட்டுக்கு வந்து ஆண்டவரே தான் மட்டும் உங்களை நேசிக்கல, ஆனா ஆண்டவரே நாட்டு மக்களையும் உமக்குள்ள அவன் ஸ்திரப்படுத்தினானே. அதே போல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நாங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும் என்ற திருப்தியில் இல்லாமல் ஆண்டவரே சுற்றியுள்ள ஜனங்கள் ஆண்டவரே தனக்கு அறிமுகமானவர்கள் நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் உம்மை பற்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக டாடி. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யோசியா கடைசியில ஆண்டவருடைய அப்பா அவங்க வார்த்தையை கேட்காம போனதுனால அவன் மரித்தான் என்று இருக்கு ஆண்டவரே. இன்றைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை பின்பற்றி வர உம்முடைய ஆலோசனையை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே மாற்றுவீராக டாடி. ஆண்டவரே நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீபா லபோரி யாக்கரபா ஊரா மாக்கரபா தீபா லபா கரபா ஊராபா தீரபா கரபா. ஆண்டவரே நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற யோசியாவை போல அப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை கொடுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. மரண பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நீங்க அழைத்த அழைப்புல ஆண்டவரே அந்த ஓட்டக்களத்துல கடைசி வரை ஓடி பந்தய பொருளை அடையும்படியாய் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவையோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். வேலை இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்கப்பா. வேலையில் ஆண்டவரை அப்பா தகப்பனே ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே டெம்பரரியா தானே செய்யறேன் பெர்மனன்ட் ஆக்கலையேன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு வேலையை பெர்மனன்ட் பண்ணி கொடுங்கப்பா ஆண்டவரே. வேலையில ஆண்டவரை அப்பா ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற உயர்வு இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரை நீங்க ஒரு உயர்வை கட்டளை இடுங்க இயேசுப்பா ஆண்டவரே. உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காலேஜ் ஆண்டவரை அப்பா டாக்டருக்கு படிக்கணும்னு விரும்புற பிள்ளைகளுக்கு டாக்டர் ஷீட் கிடைக்கட்டும். எந்த காலேஜில் சேர்க்கணுமோ அந்த காலேஜில் சேர்க்க கிருபை கொடுங்க. பண தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். 10th முடிச்சுட்டு அப்பா குரூப் கிடைக்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க எதிர்பார்க்கிற குரூப்பை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எவ்வளோ பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி ஆண்டவரை தாய் தகப்பன் படிக்க வைக்கிறாங்கப்பா. ஆனா ஆண்டவரே அப்பா எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் ஆண்டவரே படிக்காம ஊரை சுத்துகிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் தொடுங்க டாடி, ரட்சிங்க டாடி அப்பா ஆண்டவரே. உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக டாடி ஆண்டவரே. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. இந்த நாட்கள்ல வயதானவர்கள் நடக்க முடியாம படுத்த படுக்கையா பெட் ரிட்டனா இருக்கிறவங்க ஆண்டவரே அவங்கள தொட்டு சுகப்படுத்துங்க. அவங்க வியாதி படுக்கையை மாற்றுங்க. டாக்டரால கைவிடப்பட்ட கேன்சர் வியாதி மற்ற வியாதிகள் இருந்தாலும் என் தேவனால குணமாக்கப்படாத வியாதி இல்லையே ஆண்டவரே. ஒவ்வொரு சுகவீனமாய் பலவீனமாய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்துங்க டாடி. டிப்ரெஷன்ல போயிருக்கிற பிள்ளைகள் அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க டாடி ஆண்டவரே. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் இதை கேட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஜெப ஆவியை ஊற்றுங்க. ஜெபிக்க முடியலையே, என்னால வேதத்தை வாசிக்க முடியலையே, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற அநேகர் உண்டப்பா. அவங்களுடைய கட்டுகள் உடையட்டும். ஜெபிக்க முடியாதபடி இருக்க கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரை. அப்பா அவங்களுடைய ஜெப ஆவினால் அவங்கள நிரப்புங்க டாடி, நிரப்புங்க. அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.